நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பழனிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். முயற்சி செய்தால் முன்னேற்றம் உண்டு, முயன்றால் முடியும்னுலாம் நமது தன்னம்பிக்கையூட்டும் பேச்சாளர்கள் நமக்கு நினைவூட்டுவாங்க. முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள கருத்தை, கொள்கையை மாற்றியமைக்கும் நடவடிக்கையை குறிக்கும் சொல்தான் புரட்சி. நிறைய நாடுகள்ல நிறைய புரட்சி நடந்திருக்கு. நம் நாட்டிலும் நிறைய புரட்சிகள். அவற்றின் தன்மையை பொறுத்து வண்ணங்களை குறிப்பிட்டு பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் விவசாய உற்பத்தியை பெருக்க நடந்த செயல்பாட்டுக்கு பசுமை புரட்சி என்று பெயரிடப்பட்டது. பயிரின் நிறம் பச்சை என்ற காரணத்தால் அந்த பேர். பால் உற்பத்தியை அதிகரிக்க எடுத்த முயற்சிக்கு வெண்மை புரட்சி என்றும் பேர் வச்சாங்க. பாலின் நிறமும் வெண்மை. கடல் உணவு உற்பத்தியை பெருக்க நடைபெற்ற செயல் நீல புரட்சி. கடலின் வண்ணமும் நீலம்தான். எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்க எடுத்த நடவடிக்கைக்கு மஞ்சள் புரட்சி என்று பேர். மரபுசாரா எரிபொருள் உபயோகத்தை அதிகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கையை பிரவுன் புரட்சி, பழுப்பு புரட்சி என்பர். இறால் உற்பத்தியை பெருக்க நடந்த முயற்சி இளஞ்சிவப்பு புரட்சி என அழைக்கப்பட்டது. பழனிசாமி ஐயா, வண்ணங்களால் முன்னேற்றம் கண்ட நாடு நம்ம பாரத திருநாடு. எப்படி வேணும்னாலும் பேர் வச்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு புரட்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் நடைபெற்று மக்கள் நல்லபடியா இருக்கணும். பசுமை புரட்சி என்ற ஒன்று நடைபெற்ற பிறகு நம்ம நாட்டில் விவசாயத்தில் ஏகப்பட்ட மாற்றம். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு. முன்னாடிலாம் வெளிநாட்டு கப்பல்கள் கோதுமையை ஏற்றிக்கொண்டு வராதான்னு கடலை பார்த்து கொண்டிருந்தவர்கள்லாம் உண்டு. அந்த காலத்தில் உணவு பஞ்சம் இருந்தது. உணவுக்காக அந்நிய நாட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் நாம. இப்போ அப்படி அல்ல. தன்னிறைவோடு வெளிநாடுகளுக்கு கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இதற்கு இந்த பசுமை புரட்சியும் ஒரு காரணம். நல்லது நடந்தால் மகிழ்ச்சி தானே. அப்புறம் பழனிசாமி ஐயா, நாம சாப்பிட்றோம். சாப்பாடு ஒரு நாளைக்கு 3 வேளை. அது தரமான சத்துமிக்கதா இருக்கணும். மென்னு முழுங்கும் உணவு பண்டங்கள் உள்ளுக்கு போய் செரிமானமாகணும். அதற்கு நமது வாயில் சுரக்கும் உமிழ்நீர் மிக முக்கியமானது. ஒரு நாளைக்கு ஒருத்தரின் வாயில் சுரக்கும் உமிழ்நீரின் அளவு லிட்டர் கணக்கில் சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல 90% தண்ணீர் மற்றும் சோடியம், பொட்டாசியம் பைகார்பனேட் ஆகிய ரசாயன சேர்மங்கள் இருக்கின்றன. உண்ணும் உணவு நல்லபடியா செரிமானமாகுவதைத்தான் நொறுங்க தின்றால் 100 வயசு என்ற பழமொழி வாயிலா நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. உணவை நல்லா மென்னு உமிழ்நீர் பெருகி விழுங்கினால் ரொம்ப நாட்கள் நல்லபடியா வாழலாம். புளிப்பு இனிப்பு சுவைகளை உணர்ந்தால் உமிழ்நீர் சுரக்கும். இதனால தான் விருந்துகள்ல முதல் உணவா இனிப்பை பரிமாறுவாங்க. பார்த்திருப்பீங்க. காரத்தன்மை கொண்டது உமிழ்நீர். என்சைம்ஸ்களை உள்ளடக்கியது. நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்க வல்லது. வழக்கமா உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாலையும் அரை மணி பின்னாலையும் வெல்லம், கருப்பட்டி போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை உட்கொண்டால் உமிழ்நீர் நல்லா சுரக்கும். உமிழ்நீர் சுரப்பு குறைந்ததுன்னா ஒரு சில உபாதைகள், நாவில் வறட்சி, ஈறுகளில் வெடிப்பு போன்ற பாதிப்புகள் உண்டாகும். நாம் மென்னு முழுங்குற உணவில் உமிழ்நீர் குறைவாயிருந்தால் இன்சுலின் சரியா சுரக்காதான். இன்சுலின் சுரப்பதில் குறைபாடுன்னா உங்களுக்கு தெரியும், சர்க்கரை வியாதின்னு. அதனால நீரிழிவை கட்டுக்குள் வைக்க உமிழ்நீர் உதவும். உணவை நன்றாக மென்று விழுங்குங்கள். அதுவே ஆரோக்கியத்தின் முதற்படி. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.